வெல்கம் டு பவுனா சமையல். நான் உங்கள் எஸ்தர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சுவையான முறையில் சிக்கன் கிரேவியை ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேனில் 1 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், கறிவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண தேங்காய், ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இது ஆறின பிறகு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவு ஆயில் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் கட் பண்ண தேங்காய் ஒரு 5 பல் ஆட் பண்ணியிருக்கேன். சிறிதளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிறிதளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி மூடி போட்டுக்கோங்க. இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே இது நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா சுருளை வதக்கி விட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுது இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலா விழுதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா விழுதோடு ஒரு 5 நிமிஷம் நல்லா இது வதங்கி வரணும். அப்போ தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவு வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே சைடிஷ் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.